நாம் பல கோயில்களை பார்க்கிறோம். ஆனால் ஏதேனும் சில கோயில்கள் சூரியன் ஒளி விழும் நேரத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் சரியான முறையில் கணிக்கின்றன. சூரியன் ஒரு நாளில் மட்டுமே அந்த கோயிலில் உள்ள இறைவன் மீது நேராக ஒளி வீசும். இது பண்டைய தமிழர்களின் விஞ்ஞான அறிவின் ஒரு அற்புத காட்சியாகும். இன்று நாம் தமிழ்நாட்டின் கோயில்களில் உள்ள விண்வெளி அறிவியல் அடிப்படையில் கட்டப்பட்ட வண்ணங்களை பற்றி பேசப் போகிறோம். இவை வெறும் வழிபாட்டு மையங்களாக இல்லை, அவை உலகின் விண்வெளி கணிப்புகளையும் அறிந்திருக்கின்றன. தமிழகத்தில் கோயில்கள் பண்டைய வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆகம சாஸ்திரம் என்ற அறிவியல் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளன. இதன் மூலம் கோயில்களின் அமைப்புகள் மற்றும் வடிவமைப்புகள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கங்களை கணிக்க உதவியவையாக இருந்தன. கர்ப்பகிரகம் சாங்டம் ஷார்ஸ் பிரபஞ்சத்தின் மையமாகும். கோபுரம் டவர் ஷாரி விண்வெளி விசைப்பலகை போல. கோயிலின் கட்டுமானம் ஒவ்வொரு கடவுளுக்கும் விண்வெளி நிகழ்வுகளை ஒத்துப்போகும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. கோயில்கள் வெறும் வழிபாட்டுக்கான இடங்கள் அல்ல, அவை சரியான நேரத்தை கணிக்கும் திறன் கொண்ட விண்வெளி நிலையங்களாகவும் இருந்தன. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் சூரிய ஒளியின் சரியான அமைப்பை கணிப்பதற்கு ஒரு அற்புத உதாரணம். இங்கு ஒரு நாளில் சூரியன் நேராக சிவலிங்கத்துக்கு ஒளி வீசுகிறது. இது ராஜராஜ சோழன் பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் ஒரு பண்டைய கணிப்பு. மேலும் கோயிலின் கோபுரம் மதிய நேரத்தில் நிழல் விடாது. இது முழுமையாக துல்லியமாக கட்டப்பட்டது. இந்த அளவு கணிப்பு இன்னும் பல கோயில்களில் காணப்படுகிறது. சமநிலை நாட்களில் ஒளி விழும் கோயில்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் சமநிலை நாட்களில் இக்வைனாக்ஸ் மிகவும் வித்தியாசமாக அமைகிறது. இந்த நாட்களில் சூரியன் வளைந்து நேராக கோயிலின் மூலவிடத்தில் விழும். இது 2 முறை மட்டுமே நிகழும். பண்டைய தமிழர்கள் சூரிய ஒளி மற்றும் நேரம் கணிப்பு பற்றிய துல்லியத்தை எவ்வாறு கண்டுபிடித்துள்ளனர் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் ஆச்சரியமாகும். பழனி கோயில். இந்த கோயில் சில குறிப்பிட்ட நாட்களில் சில நட்சத்திரங்கள் நேராக கோபுரம் மீது தோன்றும். இவை நட்சத்திர கணிப்புகள் மூலம் பண்டைய தமிழர்கள் விண்வெளி அமைப்புகளை சிலந்திக்க முடிந்துள்ளனர். இந்த அமைப்புகள் இன்று நமக்கு புதுமையாக தோன்றினாலும் அந்த காலத்தில் இந்த அறிவு எவ்வளவு துல்லியமானதாக இருந்தது என்பதை உணர முடிகிறது. இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? சூரிய சித்தாந்தம், சூரியன், நிலா மற்றும் கோள்களின் இயக்கத்தை விவரிக்கும் நூல்கள். தமிழ் பஞ்சாங்கம், சூரிய மற்றும் சந்திர கணிப்புகளை அடிப்படையாக கொண்ட தமிழ் நாட்காட்டி. சித்தர்கள் போகர், அகத்தியர். அவர்கள் தங்களது கலைகளிலும் மற்றும் அறிவிலும் விண்வெளி அறிவை கொண்டிருந்தனர். இந்த அறிவு முதன்மையாக சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய கணிப்புகளை கொண்டதாக இருந்தது. அதிலும் முக்கியமானவை சூரியன் மற்றும் நிலாவின் இயக்கத்தை பற்றிய விசாரணைகள். இவர்கள் தற்போதைய நவீன கருவிகள் பயன்படுத்தாமல் இந்த துல்லியமான கணிப்புகளை எப்படி செய்தார்கள்? சாயல் அளவு கம்பி, க்னோமன்ஸ்டிக்ஸ், சூரிய ஒளியின் மாற்றங்களை அளவிடுவதற்கான கருவிகள். நீர்க்கடிகாரம், வாட்டர் கிளாக்ஸ், நேரத்தை கணிப்பதற்கான மிக சிறந்த கருவி. நட்சத்திர வரைபடங்கள், அவை வானில் நட்சத்திரங்களின் மாற்றங்களை கணித்தது. இவை அனைத்தும் பண்டைய தமிழர்களின் விண்வெளி அறிவியலை உட்பட அவர்களது கோயில்களில் மற்றும் நாளொன்றுக்கு ஒரு முறை நிகழும் இயற்கை நிகழ்வுகளை நேர்த்தியுடன் கணிப்பதை உறுதி செய்ய உதவியது. இன்றைய விஞ்ஞானிகள் இந்த கோயில்களில் உள்ள சூரிய ஒளி அமைப்புகள் பற்றி ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர். கோயில்களின் கட்டுமானத்தை சோதித்து அவை விண்வெளி படிகள் மற்றும் சூரிய கணிப்புகளுடன் ஒத்துப்போகின்றன என்று கண்டறிந்துள்ளனர். ஆவி அறிக. உலகெங்கும் பல விஞ்ஞானிகள் பண்டைய தமிழர்களின் விண்வெளி அறிவு மற்றும் கட்டுமான கணிப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் சில கோயில்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில் சூரிய அஸ்தமனத்தில் ஒளி விழும். சேலம் சுந்தரராஜ பெருமாள் கோயில் தமிழ் புத்தாண்டு நாளில் சூரியன் நேராக மனின் பாதங்களுக்கு ஒளி வீசும். பொதுவாக பல கோயில்களில் நவக்கிரகங்கள், சூரிய அஸ்தமனம் போன்ற படிமங்கள் மற்றும் அறிஞர்களின் வரையறைகள் உள்ளன. முடிவுரை. தமிழகத்தின் கோயில்கள் வெறும் வழிபாட்டுக்கான இடங்கள் அல்ல, அவை விண்வெளி கணிப்புகளுக்கு ஒரு சரியான நேர கணிப்பு பேரியாகும். தமிழர்கள் பண்டைய காலத்தில் விண்வெளி விஞ்ஞானிகளாக இருந்தார்கள். அதையும் நாமே இப்போது உணர முடிகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.